Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 8 மேக்ஸ் சாப்டர் 1 ஸ்கொயர் அண்ட் கியூப் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 to 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். A pinch of history. The first known list of perfect square and perfect cube was compiled by the Babylonians as far back as 1700 before Common Era. These lists, found on clay tablets, were used to quickly find square roots and cube roots in problem involving land measurement, architectural design and other areas where geometric calculation were necessary. இப்போ வந்து நம்ம cubic root, square root அப்படின்னு சொல்றோம்ல. இப்போ இது எல்லாமே எப்பதான் first யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1700 before common eraல வந்து பாபிலோனியன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு clay tabletsல இருந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல வந்து ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்கிடெக்சரல் டிசைன் பண்றதுக்கு, லேண்ட் மெஷர் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஜியோமெட்ரி கால்குலேஷன் எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. In ancient Sanskrit works, the term varga was used both for the square figure or its area as well as the square power, and the term gana was used both for the solid cube as well as the product of a number with itself 3 times. The fourth power was called Varga Varga. These terms were used in India at least from the 3rd century BCE. இப்போ ஏன்சியன் டைம்ல வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து இந்த ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கறத அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வர்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கியூபிக் வேல்யூ அப்படின்னா அவங்க கனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ஃபோர்த் பவரா இருந்தது அப்படின்னா அவங்க அதை வர்க்கா வர்க்கான்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் பவர் வந்து இந்தியால வந்து எப்ப இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 3rd century BCE ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Aryabhatta 499 CE states, a square figure of 4 equal side and the number representing its area are called varga. The product of two equal quantities is also called varga. ஆரியப்பட்டா அவங்களோட பீரியட்ல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபிகரா இருந்தது, ஒரு லேண்ட் வந்து ஸ்கொயரா இருந்தது அப்படின்னா அந்த லேண்ட் வந்து ஈக்குவல் சைட்டா இருக்கும். அதே மாதிரி அந்த லேண்டோட ஏரியா எல்லாத்தையுமே அவங்க வர்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டிஸ்ல வந்து ஒரு ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னாலும் அதையும் அவங்க வர்க்கா அப்படின்னு சொன்னாங்க. Thus the term varga for square power has its origin in the geographical representation of square figure. ஸ்கொயர் பவருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த வர்க்கா அப்படிங்கிற டேர்ம் வந்து ஜியோகிராபிக்கல் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபிகரை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Why is the word root? The root of a plant used for the mathematical operation root, square root, cube root, etc. நம்ம ஏன் ரூட் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ரூட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ ரூட் தான் வந்து அந்த பிளான்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கலோட ஆபரேஷனுக்கு வந்து இந்த ரூட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறதுனாலதான் இந்த பிக்சருக்கு வந்து அவங்க ரூட்னு பேர் வச்சிருக்காங்க. அது வந்து ஸ்கொயர் ரூட்டா இருக்கலாம், கியூப் ரூட்டா இருக்கலாம், இன்னும் நிறைய டைப் ஆஃப் ரூட் வந்து இருக்கு. அது எல்லாமே நம்ம அடுத்த ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்ப்போம். It is because in ancient India the Sanskrit word mula meaning root of plant, basis, cause, origin, etc. was used for the mathematical operation of taking roots. இப்போ வந்து ஏன்சியன் இந்தியால வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு முலா அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் அ பிளான்ட் அல்லது பேசிஸ் அல்லது காஸ் அல்லது ஆரிஜின், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து இந்த முலா அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம மேத்தமெட்டிக்கல் வந்து இந்த வேர்டை வந்து நம்ம ரூட்ஸ் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன் சான்ஸ்கிரிட் வர்க்கா முலா the basis, cause, origin of the square was used for square root and mula was used for cube root. This use mula for the mathematical concept of root was subsequently emulated in Arabic and Latin through their corresponding words, the root of a plant, jither and radix respectively. The term mula for the root has been used in India at least from the 1st century BCE. Another term used pata, foot, basis, cause, origin. Brahmagupta 628 CE explains the pata, root of the square is thought of which it is a square. சான்ஸ்கிரிட்ல வர்க்கமுலா, கனமுலா அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டை வந்து வர்க்கமுலான்னு சொல்லுவோம். அதே மாதிரி கியூப் ரூட்டை வந்து கனமுலான்னு சொல்லுவோம். முலா அப்படிங்கிற வேர்டு வந்து எங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், சான்ஸ்கிரிட்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த வேர்டு எங்க இருந்து வந்தது அப்படின்னா அரபிக் ஆர் லாட்டின்ல இருந்து வந்ததுன்னு சொல்லலாம். இதுல வந்து இந்த முனா, இந்த ரூட் அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜித்ரு, லாட்டின்ல வந்து இந்த முலா அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
இந்தியால வந்து இந்த முலா அப்படிங்கிற வேர்ட் வந்து எப்ப இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, 1 செஞ்சுரியில இருந்து இந்த முலா அப்படிங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த முலா அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா நம்ம பதா அப்படிங்கிற வேர்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பதா அப்படிங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் யார் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, பிரம்மகுப்தா வந்து 628ல வந்து இந்த பதா அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. Figure it out. Find the cube root of 27,000 and 10,648. இப்போ வந்து நம்ம 27,000 and 10,648க்கு நம்ம cube root வந்து கண்டுபிடிக்க போறோம். cube root எப்படி கண்டுபிடிக்கிறது? prime factorization பண்ணி வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ 27,000க்கு கியூப் ரூட் வந்து கண்டுபிடிக்க போறோம். கியூப் ரூட் இப்போ 27 அப்படிங்கிறது எந்த நம்பரால டிவைட் ஆகும்? 3 ஆல டிவைட் ஆகுமா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 27ல எத்தனை 3 இருக்கு? 9 3s are 27. அப்ப அந்த 3 0வ அப்படியே போட்டுக்கிறோம். திரும்ப வந்து 3 டேபிளால நம்ம டிவைட் பண்ண முடியுமா? அப்போ 3 3s are 9. திரும்ப அந்த 3 0வ அப்படியே வந்து போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 3 டேபிளால நம்மளால டிவைட் பண்ண முடியுமா? அப்போ 1 3 is 3. ரிமைண்டர் இருக்கிற 3 0வ அப்படியே வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து 2 டேபிள்ல வந்து டிவைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து எடுத்துக்கலாம். அப்போ 5 2s are 10 0 0. நெக்ஸ்ட் 2 டேபிள்ல வந்து போடலாம். 2 2s are 4 ரிமைண்டர் 1 5 2s are 10 0. இப்போ இந்த 250 வந்து நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சோம்னா 1 2 is 2 2 2s are 4 ரிமைண்டர் 1 5 2s are 10. திரும்ப 2 டேபிள் வந்து போட முடியாது. இங்க வந்து 5ல வந்து எண்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம 5 டேபிள் வந்து போடலாம். 2 5s are 10 ரிமைண்டர் 2 5 5s are 25 திரும்ப 5 5 5s are 25 திரும்ப 5 1. இப்போ இங்க வந்து 1 வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து இங்க என்னென்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதலாமா? இங்க என்னென்ன இருக்கு? 3 எத்தன டைம்ஸ் இருக்கு? 1 2 3 3 டைம்ஸ் வந்து 3 இருக்கு. அப்போ 3ய வந்து நம்ம 3 டைம்ஸ் வந்து எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. சோ 2 வந்து நம்ம 3 டைம்ஸ் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 5 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. சோ நம்ம 5யும் 3 டைம்ஸ் வந்து எழுதிக்கிறோம். இப்ப இத வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 கியூப். ஏன் 3 கியூப்னு எழுதுறோம்? 3 வந்து 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 3 கியூப்னு எழுதுறோம். இங்க என்ன இருக்கு? 2 கியூப் இருக்கு. 2 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 கியூப்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் 5 கியூப். இப்ப இத வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? கியூப் ரூட் ஆஃப் 3 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 5 த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா? கியூப்பையும் இந்த கியூப் ரூட்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 5 2s are 10 10 3s are 30. அப்ப என்னவா இருக்கும்? 30யா இருக்கும். அப்போ 27,000ஓட கியூப் ரூட் வந்து என்னவா இருக்கும்? 30யா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருந்தது? 10,000 648 இருந்தது. இப்ப இது வந்து 8ல வந்து எண்ட் ஆயிருக்கா? அப்ப நம்ம வந்து 2 டேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் போடலாமா? 2 டேபிள்ல போட்டோம்னா என்ன வரும்? 5 2s are 10 3 2s are 6 2 2s are 4 4 2s are 8 திரும்பவும் 2 டேபிள்ல போடலாம். 2 2s are 4 ரிமைண்டர் 1 6 2s are 12 ரிமைண்டர் 1 6 2s are 12 2 2s are 4 திரும்பவும் 2 டேபிள்ல போடலாம். 1 2 is 2 3 2s are 6 3 2s are 6 1. இப்ப இங்க என்ன இருக்கு? 1ல வந்து எண்ட் ஆயிருக்கு. 1ல எண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது எந்த டேபிள்ல தான் வரும்? 11 டேபிள்ல தான் வரும். அப்போ 111 is 11 ரிமைண்டர் வந்து 2 23 2 11s are 22 ரிமைண்டர் 1 111s are 11. திரும்ப 11 டேபிள்ல வந்து போடலாமா? 111 is 11 ரிமைண்டர் 1 111 is 11 திரும்ப வந்து 11 டேபிள்ல போடலாம் 1. அப்போ 148 ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து என்ன இருக்கு? 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 2 மல்டிபிள் பை 2 வந்து 3 டைம்ஸ் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் 11 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. சோ 11 மல்டிபிள் பை 11 மல்டிபிள் பை 11. இப்போ இத வந்து நம்ம கியூப் ரூட்ல எப்படி எழுதிக்கலாம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. அப்போ இதுல வந்து எத்தனை கியூப் இருக்கு? 2 கியூப் இருக்கு. மல்டிபிள் பை இங்க என்ன இருக்கு? 11 கியூப் இருக்கு. இப்ப இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 பிளஸ் 11 த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாமா? கியூப் ரூட் ஆஃப் 2 மல்டிபிள் பை 11 கியூப் அப்படின்னா இந்த கியூப்பும் இந்த கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 2 மல்டிபிள் பை 11 இருக்கும். அப்போ 11 2s are 22. அப்போ 10,648 அப்படிங்கிறது எதோட கியூபா இருக்கும்? எதோட கியூப் ரூட்டா இருக்கும்? எதோட கியூபா இருக்கும் அப்படின்னா 22 ஓட கியூபா இருக்கும். அப்போ 10,648 அப்படிங்கிறது எதோட கியூப் ரூட்டா இருக்கும் அப்படின்னா 22 ஓட கியூப் ரூட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வாட் நம்பர் வில் யூ மல்டிப்ளை பை 1323 டு மேக் இட் அ கியூப்? இப்போ வந்து 1323 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரோட நம்ம ஏதோ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து கியூப் நம்பரா கிடைக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் வந்து கண்டுபிடிக்கலாமா? 1323க்கு வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? இது வந்து 3ல வந்து எண்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 3 டேபிள் வந்து போடலாமா? 4 3s are 12 ரிமைண்டர் 1 4 3s are 12 1 3 is 3 திரும்ப வந்து 3 டேபிள்ல போடலாம். 1 3 is 3 ரிமைண்டர் 1 4 3s are 12 ரிமைண்டர் 2 21 7 3s are 20
7 3s are 21. நம்ம வந்து 3 டேபிள்ல போடலாம். 4 3s are 12, ரிமைண்டர் வந்து 3, 9 3s are 7 போடலாம். 7 7s are 49, நெக்ஸ்ட் 7 போடலாம் 1. இப்ப கியூப் ரூட் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப கியூப் ரூட் அப்படின்னா நம்ம எத்தனையா பேர் பண்ணணும்? 3 3யா பேர் பண்ணணும். இப்ப இதுல வந்து 3யா பேர் பண்ணோம் அப்படின்னா 3க்கு வந்து 3 பேருமே இருக்கு. இப்ப 7 வந்து நம்ம பேர் பண்ணோம்னா 7க்கு 3 பேர் இருக்கா? இல்ல. அப்போ நம்ம இந்த நம்பரோட எத மல்டிபிள் பண்ணலாம்? 7 மல்டிபிள் பண்ணலாம். அப்ப இந்த நம்பரோட நம்ம 7 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கியூப் நம்பர் வந்து கிடைச்சிரும். அப்ப நம்ம 1000 அப்ப நம்ம 1323 7ஆல மல்டிபிள் பண்ணலாமா? 7ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 7 3s are 21, ரிமைண்டர் வந்து 2, 7 2s are 14, 14 plus 2 16, 7 3s are 21, ரிமைண்டர் வந்து 2, 7 1 7 is 7, 7 plus 2 9, 9161 இருக்கும். இது எதோட கியூபா இருக்கும்? நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எதோட கியூபா இருக்கும்னு? இப்போ இங்க இது வந்து 3க்கு பேர் இருக்கு. இப்போ இந்த 9061 அப்படிங்கிறதுக்கு நம்ம திரும்ப வந்து இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம இதோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணோம்? 7 வந்து மல்டிபிள் பண்ணோம். அப்ப இதோட நம்ம 7 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 3 பேர் ஆயிருமா? அப்ப இதுல இருந்து ஒரு 7 வந்து நம்ம வெளியே எடுக்கலாமா? அப்போ 3 கியூப் மல்டிபிள் பை 7 கியூப். இந்த நம்பரோட 1323 யோட நம்ம எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். 7 வந்து மல்டிபிள் பண்ணா ஸ்கொயர் வந்து கிடைக்கும். அப்ப இது வந்து எதோட ஸ்கொயர் அப்படின்னா 7 3s are 21, 21 ஓட ஸ்கொயரா இருக்கும். இப்ப இது வந்து 21 ஓட ஸ்கொயர் தானே நம்ம எப்படி செக் பண்றது? 21 3 டைம் மல்டிபிள் பண்ணா தெரிஞ்சிருமா? அப்ப 21 நம்ம 3 டைம் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? 21 2 டைம் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 1 1s are 1, 1 2 is 2, 1 2 is 2, 2 2s are 4 என்ன வரும்? 1 2 plus 2 4 4 441. இப்ப திரும்ப வந்து நம்ம 21ஆல மல்டிபிள் பண்றோம். 1 4 4 2 4 2s are 8, 4 2s are 8. என்ன ஆன்சர் வருது? 1 4 2 6, 8 plus 4 12, ரிமைண்டர் 1 9, 9261. அப்ப நம்ம 1323 யோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா கியூப் நம்பர் வரும்? 7 மல்டிபிள் பண்ணா கியூப் நம்பர் வரும். இங்க 7 மல்டிபிள் பண்ணா என்ன கியூப் நம்பர் வரும்? 9261 வரும். இந்த 9261 அப்படிங்கிறது எதோட கியூப் ரூட்? 21 ஓட கியூப் ரூட். நெக்ஸ்ட் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எக்ஸ்பிளைன் யுவர் ரீசனிங். இப்ப கீழே கொடுத்திருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ட்ரூனா எதனால ட்ரூ, ஃபால்ஸ்னா எதனால ஃபால்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? த கியூப் ஆஃப் எனி ஆட் நம்பர் இஸ் ஈவன். ஆட் நம்பர்னு நம்ம எதை சொல்லுவோம்? 1 3 5 7 9 இதை தான் நம்ம ஆட் நம்பர்னு சொல்லுவோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? த கியூப் ஆஃப் எனி ஆட் நம்பர். இப்ப இதுல ஏதாவது ஒரு ஆட் நம்பரோட கியூப் வந்து ஈவனா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ 1ஓட கியூப் என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். 3ஓட கியூப் வந்து என்னவா இருக்கும்? 27ஆ இருக்கும். 5ஓட கியூப் என்னவா இருக்கும்? 125ஆ இருக்கும். அப்ப இதுல வந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து ஈவனா இருக்கா? நோ. இது எல்லாமே எப்படிதான் இருக்கு? ஆட் நம்பரா தான் இருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? ஃபால்ஸா இருக்கும். தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் கியூப் தட் ends with 8. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எந்த ஒரு கியூப்புமே வந்து 8ல வந்து எண்டே ஆயிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 2 கியூப் என்னது? 8ல தான் எண்ட் ஆகும். அது 12 கியூபோட வேல்யூ என்ன? 1728. இதுவும் எதுல தான் எண்ட் ஆயிருக்கு? 8ல தான் எண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதான்? ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? த கியூப் ஆஃப் அ 2 டிஜிட் நம்பர் மே பி 3 டிஜிட் நம்பர். இப்ப வந்து 2 டிஜிட் நம்பரோட கியூப் வந்து 3 டிஜிட் நம்பராவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம வந்து செக் பண்ணலாமா? ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன? 10. 10ஓட கியூப் என்னவா இருக்கும்? 1000ஆ இருக்கும். இந்த 1000 அப்படிங்கிறதுல எத்தனை டிஜிட் இருக்கு? 4 டிஜிட் இருக்கு. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பரோட கியூபே 4 டிஜிட்ல இருக்கு அப்படின்னா அந்த 2 டிஜிட் நம்பர் கண்டிப்பா 3 டிஜிட்ல இருக்கவே இருக்காது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் த கியூப் ஆஃப் அ 2 டிஜிட் நம்பர் மே ஹேவ் 7 ஆர் மோர் டிஜிட். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 டிஜிட் நம்பரோட கியூப் வந்து 7 ஆர் மோர் டிஜிட்டா வந்து இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப 2 டிஜிட் நம்பர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 10 கியூப் அப்படிங்கிறது எத்தனை டிஜிட் இருந்தது? 4 டிஜிட் வந்து இருந்தது. இப்ப இது லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து எடுத்துக்கலாம். லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் நம்ம எதை சொல்லுவோம்? 99 வந்து சொல்லுவோமா? அப்போ 99ஓட கியூப் வந்து என்னவா இருக்கும்? 99 3 டைம் வந்து மல்டிபிள் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் 99 நம்ம 2 டைம் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 9 9s are 81, ரிமைண்டர் வந்து 8, 9 9s are 81, 81 plus 8 89, 9s are 81, ரிமைண்டர் 8, 9 9s are 81 plus 8 89. இப்ப இதை
ஆட் பண்ணா என்ன வரும்? 1 9 + 1 10 ரிமைண்டர் 1 9 + 1 10 18 ரிமைண்டர் 1 9 வருமா? இப்ப இதோட நம்ம 99 வந்து மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 19 is 9 0 ஓட மல்டிபிள் பண்ணா 0 8 9s are 72 2 ரிமைண்டர் வந்து 7 is 9 9s are 81 81 + 7 88 நெக்ஸ்ட் 9 1s are 9 9 1s are 9 0 8 9s are 72 ரிமைண்டர் வந்து 7 9 9s are 81 88 வரும். இப்ப இத ஆட் பண்ணா என்ன வரும்? 9 so 9 0 + 9 9 2 + 0 2 8 + 2 10 ரிமைண்டர் 1 8 + 8 16 + 1 17 ரிமைண்டர் 1 8 + 1 9 என்ன ஆன்சர் வருது? 9,70,299 வருது. இதுதான் லார்ஜஸ்ட் 2 டிஜிட் கியூப் நம்பர். இதுல எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 6 6 டிஜிட் தான் இருக்கு. அப்போ லார்ஜஸ்ட் கியூப் நம்பரே வந்து 6 டிஜிட் தான் இருக்கு அப்படிங்கும்போது 2 டிஜிட் கியூப் நம்பர் கண்டிப்பா 7 ஆர் மோர் டிஜிட்ல இருக்க முடியாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்னதான்? ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் கியூப் நம்பர் ஹேவ் அன் ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர். இப்ப அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லா கியூப் நம்பருமே வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆட் நம்பர்னா ஃபர்ஸ்ட் என்ன? 1 3 5 7 இததான் நம்ம ஆட் நம்பர்னு சொல்லுவோம். எல்லா கியூப் நம்பருக்குமே ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் தான் இருக்கான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து 8 வந்து கியூப் நம்பர்னு சொல்லுவோமா? 8ஓட ஃபேக்டர் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? 1 2 4 8 வந்து சொல்லுவோம். இப்ப இதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இருக்கு? 4 நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இருக்கு. இது என்னது? ஈவன் நம்பர். அப்போ கியூப் நம்பர் வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் தான் இருக்குமா? இல்ல. நம்ம 27 வந்து எடுத்துக்கலாம். இப்ப 27ஓட ஃபேக்டர் நம்ம எதெல்லாம் சொல்லலாம்? 1 3 9 27 இதுலயும் ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் தான் இருக்கு. அப்போ எல்லா கியூப் நம்பருமே ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி எல்லா கியூப்புமே ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் தான் இருக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்ப நம்ம அடுத்த கியூப்பான 64 வந்து எடுத்துக்கலாம். 64ஓட ஃபேக்டர் இதெல்லாம் சொல்லுவோம். 1 2 4 8 64 இப்ப இதுல வந்து எத்தனை ஃபேக்டர் இருக்கு? 1 2 3 4 5 5 ஃபேக்டர் ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் வந்து இருக்கு. அப்போ எல்லா கியூப் நம்பர்ஸ்லயுமே ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரும் இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டரும் இருக்கும். அப்ப கியூப் நம்பர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரும் இருக்கும். ஈவன் நம்பர் ஆஃப் ஃபேக்டரும் இருக்கும். எல்லா கியூப் நம்பருமே ஆட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரா கண்டிப்பா இருக்காது. இதுவும் ஃபால்ஸ் தான். கொடுத்திருக்க 5 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். You are told that 1331 is a perfect cube. இப்ப நம்ம மேல பார்த்ததுல 1331 அப்படிங்கிறது perfect cubeன்னு சொல்லிட்டோம். Can you guess without factorization what is cube root? இப்ப வந்து நம்ம எந்த factorizationமே பண்ணாம இது வந்து perfect cube அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? வந்து நம்ம factorization மெத்தட் எதுவுமே போடாம இதை வந்து கண்டுபிடிக்க 1331 அப்படிங்கிறது perfect cube தான். இப்ப இது வந்து எதோட பெர்ஃபெக்ட் கியூபா இருக்க வாய்ப்பு இருக்கு? என்னோட பெர்ஃபெக்ட் கியூப் என்னவா தான் இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். அப்போ இந்த 1331 அப்படிங்கிறது கண்டிப்பா 11ஓட பெர்ஃபெக்ட் கியூபா இருக்கலாம் அல்லது 21ஓட பெர்ஃபெக்ட் கியூபா வந்து இருக்கலாம். ஆனா இது 11ஓட பெர்ஃபெக்ட் கியூபா அல்லது 21ஓட பெர்ஃபெக்ட் கியூபான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இது வந்து எந்த கியூப்ல இருந்து எந்த கியூப் வரைக்கும் இருக்கும்? 10 கியூப் அப்படிங்கும்போது அதோட வேல்யூ என்ன? 1000ஆ இருக்கும். 20 கியூபோட வேல்யூ என்ன? 8000ஆ இருக்கும். அப்போ இது வந்து 8000 விட கம்மியா இருக்கும். அப்போ 20 கியூப விட கம்மியா இருக்கும். 1010 கியூப விட அதிகமா இருக்கும். இது எதுல எண்ட் ஆயிருக்கு? 1ல எண்ட் ஆயிருக்கு. அப்ப இது எதோட கியூபா தான் இருக்க முடியும்? கண்டிப்பா 11ஓட கியூபா தான் இருக்க முடியும். இப்ப இதே மெத்தட்ல நம்ம இந்த 4913 வந்து பார்க்க போறோம். இந்த 4913 இப்ப 3 அப்படிங்கிறது எதோட கியூபா வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு? 1ஓட கியூப்னா 1ல எண்ட் ஆயிருக்கும். 2ஓட கியூப்னா 8ல எண்ட் ஆயிருக்கும். 3ஓட கியூப் அப்படின்னா 7ல எண்ட் ஆயிருக்கும். 4ஓட கியூப் அப்படின்னா 4ல எண்ட் ஆயிருக்கும். 5ஓட கியூப் அப்படின்னா 5ல தான் எண்ட் ஆயிருக்கும். 6ஓட கியூபா இருந்தது அப்படின்னா அது வந்து 6ல வந்து எண்ட் ஆயிருக்கும். 7ஆ இருந்தது அப்படின்னா 3ல வந்து எண்ட் ஆயிருக்கும். 8ஆ இருந்தது அப்படின்னா 2ல வந்து எண்ட் ஆயிருக்கும். 9ஆ இருந்தது அப்படின்னா 9ல வந்து எண்ட் ஆயிருக்கும். 0வா இருந்தது அப்படின்னா 0ல வந்து எண்ட் ஆயிருக்கும். இப்ப இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. இங்க வந்து எந்த நம்பர் வந்து 3ல வந்து எண்ட் ஆயிருக்கும்? 7 அப்படிங்கிறது தான் வந்து 3ல எண்ட் ஆயிருக்கும். அப்ப 7 கியூபா இருக்கலாம் அல்லது 17 கியூபா இருக்கலாம் அல்லது 27 கியூபா வந்து இருக்கலாம். இப்ப இது வந்து எதோட கியூபா இருக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 10 கியூப் அப்படிங்கிறது எதுல வரைக்கும் இருக்கும்? 1000 வரைக்கும் இருக்கும். 20 கியூப் அப்படிங்கிறது 8000 வரைக்கும் இருக்கும். 30 கியூப் அப்படிங்கிறது 27000 வரைக்கும் இருக்கும். 40 கியூப் அப்படிங்கிறது 64000 வரைக்கும் இருக்கும்.
இப்ப இந்த 4913 அப்படிங்கிறது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும்? 1000 விட அதிகமா இருக்கும். 10 கியூப்ப விட அதிகமா இருக்கும். அதே மாதிரி 20 கியூப்ப விட கம்மியா இருக்கும். அப்போ 4913 அப்படிங்கிறது 10 கியூப்ல இருந்து 20 கியூப்க்குள்ள தான் இருக்கும்னு சொல்றோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எந்த நம்பர் 3ல எண்ட் ஆகும்? 7 அப்படிங்கிறது தான் 3ல எண்ட் ஆகும். அப்ப இந்த 4913 அப்படிங்கிறது inல இருந்து 20 வரைக்கும் 7ல எண்ட் ஆகுற ஒரு நம்பர் என்ன அப்படின்னா 17ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த 4913 அப்படிங்கிறது எதோட கியூபா இருக்கலாம்? 17ஓட கியூபா இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? 12,167 வந்து குடுத்திருக்காங்க. இப்ப இந்த 12,167 அப்படிங்கிறது எத விட அதிகமா இருக்கும்? 20 கியூப் 8,000 விட அதிகமா இருக்கும். அதே மாதிரி 30 கியூப் 27,000 விட கம்மியா இருக்கும். அப்போ 30 கியூப்ப விட கம்மியா இருக்கும். இப்ப 7 அப்படிங்கிறது எதோட கியூப்ல வந்து எண்ட் ஆகும் நம்ம பார்த்தோம். 3யோட கியூப்ல வந்து எண்ட் ஆகும். இப்ப 20ல இருந்து 30 வரைக்கும் 3ல எண்ட் ஆகுற ஒரு நம்பர் என்ன? 23. இந்த 12,167 அப்படிங்கிறது 23யோட கியூப்பா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 32,768. இப்ப 32,000 அப்படிங்கிறது எத விட அதிகமா இருக்கும்? 30 கியூப் 27,000 விட அதிகமா இருக்கும். அதே மாதிரி எத விட கம்மியா இருக்கும்? 40 கியூப் 64,000 விட கம்மியா இருக்கும். இது வந்து எதுல எண்ட் ஆயிருக்கு? 8ல வந்து எண்ட் ஆயிருக்கு. 8 அப்படிங்கும்போது எதோட கியூப் வந்து 8 ஆயிருக்கும்? 2வோட கியூப் வந்து 8 இருக்கும். அப்போ 30ல இருந்து 40 வரைக்கும் 2ல எண்ட் ஆகுற ஒரே ஒரு நம்பர் என்னவா இருக்கும்? 32வா இருக்கும். அப்ப இது எதோட கியூபா இருக்க வாய்ப்பு இருக்கு? 32ஓட கியூபா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப இது வந்து 32ஓட கியூப் தான நம்ம எப்படி செக் பண்றது? 32 வந்து 3 டைம் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? 32 32 2 2s are 4 3 2s are 6 3 2s are 6 3 3s are 9 4 6 plus 6 12 remainder 1 10 1024 இப்ப இத வந்து 32வால வந்து மல்டிபிள் பண்றோம் 4 2s are 8 2 2s are 4 0 1 2 is 2 4 3s are 12 remainder 1 3 2s are 6 6 plus 1 7 0 1 3 is 3 இப்ப இத ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 8 4 plus 2 6 7 2 3 வருது. 32,768. 32,768. அப்ப இது எதோட கியூப் தான்? 32ஓட கியூப் தான். அப்ப நம்ம ஒரு பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்காமலேயே நம்ம எப்படி வந்து கியூப் ரூட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு டிஜிட்டும் இப்போ 1 அப்படின்னா அதோட கியூப் என்னவா இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். இப்ப 2 அப்படின்னா அதோட கியூப் நம்பர்ஸ் வந்து எதுல எண்ட் ஆகும்? 8ல வந்து எண்ட் ஆகும். அது 12ஆ இருந்தாலும் சரி, 22வா இருந்தாலும் சரி. இப்போ 22வையே நம்ம 3 டைம் மல்டிபிள் பண்றோம்னாலும் 2 2s are 4 2 2s are 4 2 2s are 4 2 2s are 4 4 8 4ஆ இருக்குமா? இப்ப இத நம்ம திரும்ப 22வால மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 4 2s are 8 தான் வரும். அப்போ 2ல எண்ட் ஆகுற எந்த ஒரு நம்பரா எவ்வளோ பெரிய நம்பரா வேணா இருக்கலாம். 122வா கூட இருக்கலாம். கியூப்புமே நமக்கு எதுல தான் எண்ட் ஆகும்? 8ல தான் எண்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எந்த நம்பரோட கியூப் வந்து எந்த டிஜிட்ல எண்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 1 வந்து 1ல எண்ட் ஆகும். 2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா 8ல வந்து எண்ட் ஆகும். 3ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் கண்டிப்பா 7ஆ தான் இருக்கும். 4ன்னு இருந்தது அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் 4ஆ தான் இருக்கும். 5ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் 5ஆ தான் இருக்கும். 6ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து 6ஆ தான் இருக்கும். 7ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் 3ஆ தான் இருக்கும். 8ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து 2வா இருக்கும். இப்ப இதே இது 9ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் 9ஆ இருக்கும். 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் 0வா இருக்கும். இது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த சாப்டர்ல லாஸ்ட் சம் என்ன அப்படின்னா which of the following is the greatest? Explain your reasoning. இப்ப கீழ குடுத்திருக்க இந்த நம்பர்ஸ்ல வந்து இது கிரேட்டஸ்டா இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ 67 கியூப் மைனஸ் 63 கியூப். இங்க 43 கியூப் 42 கியூப். 67 ஸ்கொயர் மைனஸ் 66 ஸ்கொயர். 43 ஸ்கொயர் மைனஸ் 42 ஸ்கொயர். இப்ப இதுல வந்து எது வந்து ரொம்ப லார்ஜஸ்டா இருக்கும்? நம்ம இதுல வந்து எது வந்து லார்ஜஸ்ட் நம்பர்? இதுதான் வந்து லார்ஜஸ்ட் நம்பர். இது கியூப், இது ஸ்கொயர். இது வந்து கியூப். அப்ப இதுதான் வந்து லார்ஜஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ 1 கியூப் அண்ட் 2 கியூப் வந்து சப்ராக்ட் பண்ணலாம். 1 கியூப்போட வேல்யூ என்ன? 1. 2 கியூப்போட வேல்யூ என்ன? 8. அப்போ 1ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 7. இப்ப இதே இது 2 கியூப்ல இருந்து 3 கியூப் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 கியூப்போட வேல்யூ என்ன? 8. 3 கியூப்போட வேல்யூ என்ன? 27. இப்போ 27ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 19 வரும்.
நெக்ஸ்ட் கியூப் என்ன? 3 கியூப்ல இருந்து 4 கியூப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னா என்ன வரும்? 3 கியூப் வந்து 27, 4 கியூப் வந்து 64. அப்போ 64ல இருந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 37 வரும். அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 1 கியூப். கியூப் வந்து அடுத்தடுத்த கான்சிக்யூட்டிவ் கியூப்பா தான் இருக்கு. ஆனா 1 கியூப் மைனஸ் 2 கியூபோட வேல்யூ என்னவா இருக்கு? 7ஆ இருக்கு. 3 கியூப் மைனஸ் 4 கியூபோட வேல்யூ என்னவா இருக்கு? 37ஆ இருக்கு. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? கியூப் வந்து நம்பர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆக அதோட வேல்யூ வந்து கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். அப்போ இது வந்து ஸ்கொயரா இருக்கு. இது வந்து கியூபா இருக்கு. அப்போ இதுல எதுதான் கிரேட்டஸ்ட்டா இருக்கும்? இந்த கியூப் தான் வந்து கிரேட்டஸ்ட்டா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 67 கியூப் மைனஸ் 63 கியூப் தான் வந்து கிரேட்டஸ்ட்டா இருக்கும்.